ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான பாயசம் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? ஜவ்வரிசி பாயசம், மினி ஜவ்வரிசியை வச்சு இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பாயசம் நீங்களும் செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயசம் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி எடுத்துருக்கோம், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது வந்து குட்டி குட்டி சாப்பிதானாங்க. இதை வந்து ஒரு 3 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கோம். இது ஊறி வந்துருச்சு. இந்த ஜவ்வரிசி ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா முட்டை மாதிரியே இருக்குது பாருங்கள், மீன் முட்டை மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசி வச்சு எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுக்கப்புறம் இதை அலசி அப்படியே சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வேகட்டும் அந்த ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே நல்லா கொதி வந்துகிட்டே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது எந்த மாதிரி திக்னஸ் வந்துருக்குன்றது. இந்த மாதிரி திக்னஸ் வந்துச்சுனாவே செக் பண்ணி பாருங்கள். எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்களானாவே உங்களுக்கு அது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு 3 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்திருந்த 3 லிட்டர் பாலை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொங்கி மேலே வந்துடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கலாம். நல்லா திக்காக வரட்டும். நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த பாயசம் கண்டிப்பாக 100 பேரை சாப்பிட்லாம். ஒரு ஆள் ஒரு 50 கிராம் பாயசம் சாப்பிட்றாங்கனாக்கா 100 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பாயசம். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியணும்ல, அதனால் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே ஸ்லோவாக நல்லா கொதி வரட்டும். திக்காய் வந்துடும் இந்த பாயசம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் 100 ml நெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் 50 கிராம் எடுத்து போட்டுக்கலாம். நெய் வந்து மிதமான சூடு இருக்கட்டும், அதிகமாக சூடு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து அதிகமாக கலர் வந்துருச்சுன்னா அதை டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு வந்து தானே போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சூட்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே அந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் 50 கிராம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இன்னும் நம்ம இதுக்கு சுகரே போடல. இந்த சமயத்தில் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்காக 1 கிலோ சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு 1 கிலோ சுகர் போதுமானது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் லெவல் அதிகமாக வேணும்னு தோணுனாக்கா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு ரோஸ் வாட்டர் வேண்டாம்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 மூடி அளவுக்கு எடுத்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக ஃபுட் கலர் லெமன் எல்லோ சேர்த்துக்கிறோம். இந்த ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் ஆகிடுங்க. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. அந்த ஜவ்வரிசி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இப்படியே ஒரு கொதி வந்தாவே போதும், சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது கூடவே உங்களுக்கு கோவா கூட சேர்த்துக்கலாங்க. சுகர்லெஸ் கோவா, சுகர் கோவா இருக்குது, எது வேணால் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ப்ளைனாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். அவ்வளோதாங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மினி ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இதை வந்து சாபுதானா கீருன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஜவ்வரிசி பாயச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.